யாழ்ப்பாண ராஜ்யம் தொடங்கிடக்கூடிய காலத்திலேயே இந்த கோயிலும் கந்தசுவாமி கோவில் 43 வருஷம் 2 திருவிழா பார்க்குறேன். முருகப்பெருமானே இந்த இடத்திலே 2 சிறுவர்களாக வந்து காட்சி கொடுத்து தேரறி வரக்கூடிய அந்த ஆறுமுக பெருமான் பல நூற்றாண்டுகள் 900 ஆண்டுகள் பழமை. நேர்த்திகளுக்காக நிறைய காவடி மலை போல் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேங்காய் இணுவில் கந்தசுவாமி கோயில் நிற்கிறோம். யாழ்ப்பாண ராஜ்யம் தொடங்கிடக்கூடிய காலத்திலேயே இந்த கோயிலும் தோற்றம் பெற்றதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. உலக பெருமஞ்சம் வருடத்தில் 2 தரம் விளம்பரக்கூடிய ஒரு அற்புதம் மிக்க கோயில். அது மாத்திரமல்ல, இன்றைய நாளில் தேருற்சவம் இடம்பெற போகிறது. குறிப்பாக இணுவில பொறுத்தவரை ஏனைய ஊர்ல இருந்து மிக மிக வித்தியாசமானது. இந்து மத நம்பிக்கை அதிகமாக மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இன்றைக்கு தேரறி வரக்கூடிய அந்த ஆறுமுக பெருமான் பல நூற்றாண்டுகள் பழமையானவர். கனவுல வந்து என்ன இப்படி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்றலாம் சொன்னதுக்கு பிறகு அது உருவாக்கம் பெற்று பல்வேறுபட்ட வரலாற்று கதைகளோடு தொடர்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு திருவிழாவுக்கு இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஒவ்வொரு தோற்றத்தில் வெளிவருவார். இன்றைக்கு தேரறுகிற அந்த ஆறுமுக பெருமான், அதனுடைய முக்கியமான காட்சிகள், இந்த கோவிலுடைய சிறப்புகள், தேர்ல என்ன நடக்குது, இப்படியான விஷயங்களை வந்து இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன். இப்பதான் நீங்க காணொலிக்கு வாரீங்கன்னு சொன்ன மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆளு காணொலி அனுப்பிங்க. காணொலி தொடர்பையும் இந்த தேருற்சவம் இந்த வரலாறுகள் தொடர்பையும் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இணுவில் கந்தசுவாமி கோவிலுடைய ராஜகோபுரம், கோவிலுடைய முன்புற பகுதி தேருக்காக கலகலன் இருக்கிறது. 3 சுவாமிகள் வெளிவீதி விளம்பர காத்திருக்கிறார்கள். தேங்காய் எல்லாம் வச்சு இந்த விஷயம் காலை பொழுது அந்த சூரிய உதயம், அதுக்கு பிறகு இது பளிச்சென்று தெரியக்கூடிய ஒரு கோயில் கோபுரம், கோவில் வாசல் என்று சொல்லி நிறைய பேர் சொல்வார்கள். 3 தேர்களும் தயாராக இருக்கிறது. முத்தேர் பவனியில் வந்து வேற்பெருமான் விளம்பர போகிறார். வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தோடு தொடர்படக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோவிலாகத்தான் இந்த இணுவில் கந்தசுவாமி கோவில் இருக்கிறது. தொடர்பில் பல்வேறுபட்ட வரலாற்று கதைகள், அது சார்ந்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிறையவே சொல்லப்படுகிறது. மிக பழமையான ஆலயங்கள், யாழ்ப்பாணத்தில் பெயர் சொல்லக்கூடிய ஒரு முருகன் ஆலயம், முருக வழிபாட்டுக்குரிய கோவிலாக இது சிறப்பிக்கப்படுகிறது தான் முக்கியமான விஷயம். வருடத்தில் 2 முறை மஞ்சம் பெறும். மஞ்சத்தினுடைய கொட்டகை இருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த தைப்பூசம், அதுக்கு பிறகு இந்த திருவிழாவில் வரக்கூடிய இந்த விடயம், உலக பெருமஞ்சம் இருக்கிற அந்த தனிச்சிறப்பு இந்த கோவிலுக்குரியது. இடத்துல பேராயிர முதலியனுடைய காலத்தில் ஆள்புலமாக இருக்கிற பொழுது முருகப்பெருமானே இந்த இடத்துல 2 சிறுவர்களாக வந்து காட்சி கொடுத்து தம்மை ஆதரிக்கும்படி கேட்ட பொழுது அந்த முருகப்பெருமானும் வைரவ பெருமானுமாக 2 சன்னிதானங்கள் இருக்கிறது. பிற்காலத்தில் போர்த்துகீயருடைய காலத்திலே இடித்து அழிக்கப்பட்டதன் பிற்பாடு முருகப்பெருமான் இவ்விடத்திலே குழந்த வேலாயுதர் என்பவருடைய அந்த நிலத்திலே வந்து பாதம் பதித்து நொச்சித்தடி உண்டி தன்னுடைய இருப்பை காட்டினார். அன்றிலிருந்து முருகப்பெருமானுடைய திருக்கோயில் சிறுகுடிலாக கருங்கற்கோயிலாக
கற்கோயிலாக இன்றைக்கு கோபுரங்களோடும் மாளிகையாக காட்சியளிக்கிற தனித்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். உள்ளே இடம்பெறுகிற பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து தேரிலே ஆரோகணிப்பதற்காக சுவாமி எழுந்தருளி வருகிறார். ஈழத்தில் இருக்கிற திருக்கோயில்களுக்கு ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒவ்வொரு அடையாளம் உண்டு. நாங்கள் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலை பார்த்தால் அது அங்கே அபிஷேக கந்தனாக இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இதைவிட அந்த கோயில் இருக்கிற இடம் கோயில் கடவை என்று சொல்லுவார்கள். அதே போல் இந்த கந்தசுவாமியார் இருக்கிற அந்த சந்திப்பகுதி கோயில் வாசல். ஏன் அப்படி கோயில் வாசல் என்று சொல்லுகிறது என்றால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோயில்களில் ஒரு காலத்தில் பெரிய கோயில் என்ற தனிச்சிறப்பு இந்த நிமிழ்கந்த சுவாமி கோயிலுக்குத்தான் உண்டு. பெரிய கோயில் என்றால் அங்கே ஆலயத்தினுடைய மண்டபங்களை பார்ப்பதல்ல, கருவறையினுடைய பிரமாணம் மிகப்பெரிய பிரமாணம் கொண்ட திருக்கோயில். அந்த சிதம்பரத்தை கோயில் என்று அழைப்பது போல இந்த கோயில் பிரம்மாண்டத்தாலும் தொன்மையாலும் ஆழ்புலத்து கோயில் என்பதனால இந்த திருக்கோயிலை கோயில் என்று சொல்லி அழைத்து அதற்குரிய வாசலாக இந்த கோயிலை சிறப்பிக்கப்படுவது ஈழத்திலே தொன்மையான திருத்தலங்களிலே இதுவும் ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் ஆரிய சக்கரவர்த்திகள் ஆழ்புலங்கள் அமைக்கிற பொழுது தங்களுடைய ஆழ்புலங்கள் ஒரு பகுதிகளுமாக அமைத்தார்கள். அதில் அந்த ஆழ்புலத்தில் முருகப்பெருமான் குடிகொண்ட ஆழ்புலம் என்பது இந்த ஆழ்புலம்தான். ஆரிய சக்கரவர்த்திகளுடைய காலத்துக்கு உரிய 800-900 ஆண்டுகள் பழமையான ஆரிய சக்கரவர்த்திகளுடைய காலத்துக்குரிய கோயிலாக இருக்கிற தனிச்சிறப்புண்டு. முருகன் தனக்கு தேவையான பொழுது தேவையான வடிவங்களிலே அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார். ஒன்று, இந்த ஆலயம் இந்த வெள்ளைக்கல்லால் கட்டுகிற பொழுது அணில் பிள்ளையினுடைய வடிவத்திலே வந்தொரு கல் பழுதடைந்தது என்று காட்டிய சிறப்பு. அதே போல் கடாய் வாகனம் செய்கிற பொழுது அதனுடைய கொம்பு உருவாகாத பொழுது அதனுடைய இடத்தை காட்டி அந்த இடத்திலே அந்த கடாய் வாகனத்தை சிறப்போடு ஆற்றி இருக்கிற தனிச்சிறப்பு இருக்கிறது. திருமஞ்சத்தை உருவாக்க பெரிய சன்னியாசியாருடைய வடிவத்திலே சென்றிருக்கிற தனிச்சிறப்புண்டு. இப்படி பல அற்புதங்கள் இந்த கோயிலில் இன்று வரை நடந்து இருக்கிற தனிச்சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம்.
யாழ்ப்பாணத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களிலே இணுவில் கந்தசுவாமி கோவிலும் முக்கியமானது. காங்கேசந்துறை வீதியின் மேற்கு புறமாக இணுவில் மானிப்பாய் வீதி, குறிப்பாக கோவில் வாசல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பகுதியில் தான் அமைந்திருக்கிறது. உலகப் பெருமஞ்சம் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தினுடைய இன்னும் ஒரு சிறப்பாக சொல்லப்படுகிறது. யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய தொடக்க காலத்தில் இணுவில் பகுதியினுடைய ஆட்சியாளனாக பேராயிரவன் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் நியமிக்கப்பட்டதாக யாழ்ப்பாண வைபவ மாலை குறிப்பிடுகிறது. இவருடைய வழிவந்த கனகராச முதலி இவர் பிற்காலத்திலே இந்த பகுதியினுடைய ஆட்சித் தலைவனாக விளங்கி இருக்கிறார். இந்த காலத்தில் தான் இணுவில் கந்தசுவாமி கோவில் தோற்றம் பெற்றதாக செவிவழி கதைகள் தெரிவிக்கிறது. ஒரு நாள் இரவு ஒரு ஒளிப்பிழம்பு தெரிவதை மக்கள் கண்டிருக்கிறார்கள். அதை கண்டவர்கள் ஒளிப்பிழம்பு தெரிகிற இடம் முதலியார் வீடு இருந்த திசையிலே இருக்கிறது என்பதை உணர்ந்து அவருடைய வீட்டிலே அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெற்போர் தீப்பிடித்து விட்டது என்று கருதி நாற்புறத்திலிருந்து அவருடைய வீடு நோக்கி ஓடி வந்திருக்கிறார்கள். முதலியார் வீட்டு முற்றத்தை வந்தடைந்திருக்கக்கூடிய மக்கள் அங்கு எவ்வித அனர்த்தமும் நிகழாதிருப்பதை கண்டு அதிசயித்தார்கள். தாங்கள் வந்த காரணத்தை முதலியாருக்கு சொன்னார்கள். முதலியார் சொன்னார், தான் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே 2 பிராமண சிறுவர்கள் தன்னை அணுகி தாம் காஞ்சியிலிருந்து வருவதாகவும் தம்மை ஆதரிக்குமாறு கூறி மறைந்து விட்டதாகவும் தெரிவித்தார். குலைதெய்வமாகிய காஞ்சியம்பதி குமரகோட்ட கந்தப்பெருமானே தனக்கும் தன்னுடைய மக்களுக்கும் நல்லருள் பாலிப்பதற்காக இந்த கோவிலிலே காட்சி கொடுத்ததாக எண்ணி அதன் பின்னர் பிரம்மாண்டமான கோயிலை அமைத்ததாக வரலாறு சொல்கிறது. இப்போதும் இந்த கோவிலுக்கு முன்பாக முதலியாரடி என்று சொல்லப்படக்கூடிய சிறு கோயில் இவ்வாறு காணப்படுகிறது. 1620களிலே போர்த்துகேயரிடம் யாழ்ப்பாணம் வீழ்ச்சியடைந்த பின்னர் கோவில்கள் அனைத்தும் இடித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலும் அதனாலே அழிந்து போயிருக்கிறது. இருந்தாலும் கூட 1661ஆம் ஆண்டுகளிலே வேலாயுதர் இந்த இடத்திலே கோவிலை உருவாக்கி வழிபடத் தொடங்கினார். அந்த கோவில்தான் இன்றைக்கு பிரம்மாண்டமான ஒரு கந்தசுவாமியருக்குரிய ஆலயமாக வரலாற்று சிறப்புமிக்கக்கூடிய விஷயங்களை சேர்த்து வழிபாடுகளோடு சேர்த்து இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விடயம். நொச்சிமரம் இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக குடிலமைத்து வேட்பெருமானோடு வழிபடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலச்சுரப்பு இன்றைக்கு அருட்சிறப்பாக விளங்கி காண்கிற பக்தர்கள் நாடி வருகிற எல்லோருக்கும் அபயம் கொடுக்கிற ஒரு அற்புத திருத்தலமாக இந்த இணுவில் கந்தசுவாமி கோவில் விளங்குகிறது என்பது மிகச்சிறப்பான விஷயம். மூன்று தேர்கள் தன்னுடைய தாய் தந்தையரையும் சகோதரனையும் அழைத்துக் கொண்டு ஆறுமுக பெருமான் தேரில் வருகிற அந்த காட்சியை
நீங்க இப்ப உங்களோட ஊர்லயே இந்த ஊரில் நிற்கிறோம்ப்பா. எப்படி இருக்கு? ஓ நல்லா இருக்கு. எவ்வளோ ஆளுது போறீங்க? வருஷம் வருஷம் மாறுதா? இது வந்து நான் ரெண்டாம் தினம் பார்க்குறேன். படிக்கிட்டு 43 வருஷம் ரெண்டாம் தினம் இந்த திருவிழா பார்க்குறேன். கிட்ட 2-3 நேரம் வந்துட்டு போனேன். கொடுத்து வைக்கணும் தேர் பார்க்கறதுக்கு. நல்லா இருக்கு. அந்த காலம் பார்த்த மாதிரி இருக்கா இல்லை வித்தியாசமா? ஓ சரியான வித்தியாசம் இருக்கு. நல்லா நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ எப்போ சுவிஸுக்கு வலிக்கிறது? இன்னொரு 2 வேலை. அப்படியா? அடுத்த வருஷம் மாறா திருப்பி? ஓ கட்டாயம் பெறணும். எல்லா திருவிழா பார்க்கணும். சந்தோஷம் அண்ணே. ஓ தேங்க்ஸ் தேங்க்யூ. பல்வேறு வகைப்படும் அழகெல்லாம் குத்தி பெரிய அளவில் ஒரு முள்ளெல்லாம் குத்தி பறவை காவடி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. தேர் இன்னுமே ஆரம்பமாக இந்த நேரத்தில் வந்து நிறைய காவடிகள் முருகனுடைய கோவிலை நோக்கி இப்போது வந்த வண்ணமாக இருக்கிறது. விநாயக பெருமான் முன்னே புறப்பட்டு செல்கிறார். வரலாற்று புகழ்மிக்க இணுவில் கந்தசுவாமி கோயிலினுடைய 2025ஆம் ஆண்டினுடைய மகோற்சவ பெருவிழாவின் ரதோற்சவ பெருவிழா இப்பொழுது இணுவை கந்தப்பெருமானுடைய மகா சன்னிதானத்திலே சிறப்போடு நடைபெறுகிற அந்த சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே முருகப்பெருமான் பெரிய திருரதத்திலே ஏறி ஆரோகடிக்கின்ற அந்த திருக்காட்சியோடு பார்வதி பரமேஸ்வரன் விநாயகப் பெருமான் போன்றோர் அங்கே 3 திருத்தேர்கள் வலம் பெறுகிற அந்த திருக்காட்சியும் ஆயிரக்கணக்கான அடியவர்கள் அங்கே ஆலயத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கின்ற அந்த திருக்காட்சியை கூட இந்த பெருமானுடைய சூழலிலே நாங்கள் பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, இந்த முருகப்பெருமானுடைய தேர் என்பது மிகவும் சிறப்புக்குரியது. அன்றொரு காலம் ராஜ யானையினாலே அச்சு தூக்கி வைக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ரதத்தினுடைய அந்த திருப்பணி மிகவும் சிறப்பாக நிறைவு பெற்று இன்றைக்கு சண்முகப் பெருமான் தன்னுடைய திருப்பெரும் வடிவத்தை காட்டியவாறு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் என்று சொல்லுகின்ற வகையிலே இங்கே முருகப்பெருமான் அற்புதமாக இந்த திருத்தேரிலே காட்சி கொடுக்கின்ற அந்த தனித்துவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த முருகப்பெருமான் கூட தன்னுடைய பிரம்மாண்டத்தை தன்னுடைய அளவை அங்கே சிவாச்சாரியாருக்கு கனவிலே காட்டி அதன் பிரகாரம் முருகப்பெருமானை ஸ்தபதியால் வார்க்கப்பட்டு மிக அற்புதமான திருமுகத்தை உடையவர். இந்த சண்முகப்பெருமானை கண்ட தென்னிந்திய பாடகர் மதுரை சோமு முருகப்பெருமானுடைய இந்த பேரொழியை நான் எப்பிறப்பிலும் காணேன் என்று சொல்லி வியக்கின்ற அளவில் அங்கே முருகப்பெருமானுடைய அந்த திருப்பெரும் வடிவம் இருந்திருக்கிறது. இன்றைக்கு கூட அந்த சிம்மபத்ம பீடத்திலே உட்பிரகாரத்திலே பலம் பெறுகிற பொழுது கூட அந்த காட்சி என்றைக்குமே நாங்கள் ஒரு ஆண்டு காத்திருக்க வேண்டிய அந்த திருக்காட்சி மிகவும் சிறப்புக்குரியது. இத்திருத்தலம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய ஆரிய சக்கரவர்த்தி காலத்திலே ஒவ்வொரு ஆழ்புலங்களை ஆரிய சக்கரவர்த்திகள் நிறுவி கொண்டார்கள். அவ்வாறு நிறுவிய ஆழ்புலத்திலே ஒன்றான பேராயிட முதலியினுடைய ஆழ்புலத்திலே எடுக்கின்ற அங்கே முருகப்பெருமான் ஆழ்புலத்து நாயகனாக இருந்து கொண்டு அயல் கிராமங்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமான் தான் இணுவை கந்தவேட்பெருமான். அத்தகைய அந்த பெருமானுக்கு 25 தினம் நாங்கள் மகோற்சவம் எடுத்திருக்கிறோம். நேற்றைய தினம் கூட மதியம் சிவகாமி அம்பாளிடத்திலே முருகப்பெருமான் 120 வருடங்கள் பழமை வாய்ந்த அந்த பெரிய சிவப்பு குதிரையிலே அங்கே சென்று வள்ளியை மனம் புணர்ந்து வருகின்ற அந்த திருக்காட்சி உண்மையிலே நேற்றைய பொழுது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இது மட்டுமல்ல, வள்ளியை அங்கே கொண்டு வந்த பொழுது தெய்வானை கதவடைத்து அங்கே எட்டுக்குடி ஈசல் பாடுகிற காட்சி கூட இந்த திருத்தலத்தில் அற்புதத்தோடு இடம்பெற்றிருக்கின்ற அந்த தனித்துவத்தோடு தான் இந்த முருகப்பெருமான் சண்முகப்பெருமான்
தன்னுடைய 6 முகங்களையும் அற்புதமாக அங்கே 8 திக்குகளையும் நோக்கியவாறு பேரொளி பிரகாசத்தோடு எழுந்தருளி வருகிற அந்த தனிச்சிறப்பு உண்மையிலே எல்லையற்ற சிறப்பாக இருக்கிறது. அங்கே ஏறுமையில் ஏறிவிளை ஆடுமுகம் ஒன்றே என்று அங்கே அருணகிரியார் பாடியது போல இந்த முருகப்பெருமான் வருகிற ஒவ்வொரு தோற்றங்களுமே ஒவ்வொரு விதமானதாக அமைந்திருக்கிறது. தைப்பூசத்துக்கு வருகின்ற பொழுது அதிலே ஒரு திருக்காட்சி, அதே போல் மகோற்சவத்தினுடைய மஞ்சத்திற்கு வருகிற பொழுது இன்னொரு காட்சி, அங்கே ரதோற்சவத்திலே தேரேறுகிற பொழுது இன்னொரு முகமாகவும், அங்கே அடுத்து திருக்கல்யாணத்துக்கு வருகிற பொழுது கல்யாண வேலவராக இந்த திருக்கோயிலுடைய திருவூஞ்சல் எங்களுடைய ஈழத்தினுடைய வரலாற்றிலே உள்ளாந்தர் காலத்திலே வாழ்ந்த சின்னத்தம்பி புலவர் பாடிய திருவூஞ்சலே இந்த திருத்தலத்தினுடைய முதன்மையான திருவூஞ்சல். அந்த திருவூஞ்சலை பாடி நிறைவு செய்கிற பொழுது கல்யாண வேலவரே ஆடியர் ஊஞ்சல் என்று சொல்லுகிற அந்த திருக்கல்யாண கோலத்தில் வருகிற பொழுது இன்னொரு காட்சியாகவும், முருகப்பெருமான் கந்தசஷ்டி காலங்களிலே வருகிற பொழுது இன்னொரு காட்சியாகவும், சூரசம்ஹாரத்துக்கு வருகிற பொழுது அது இன்னொரு காட்சியாகவும் அந்த முருகப்பெருமானுடைய திருக்கோலம் என்றைக்குமே எங்களால் சொல்லிவிட முடியாத கந்தபுராணத்திலே ஆங்காங்கு அந்த திருப்பெரு வடிவம் காட்சிகளை காட்டுவது போல இந்த இணுவை கந்தபெருமானம் ஆங்காங்கு தன்னுடைய திருவருட்காட்சிகளை அங்கே பிரவாகித்து கொண்டிருக்கின்ற அந்த தனிச்சிறப்பும் அங்கே அபயம் விரதம் காட்டி ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோசாதம் அதோமுகம் என்று சொல்லுகிற முகத்தோடு அங்கே முருகப்பெருமான் தமிழ் ஞானம் காட்டிய வகையிலே இங்கே எழுந்தருளி வருகிற அந்த தனிச்சிறப்பை பார்க்க முருகனை யார் பெற்றுகிறாரோ அவர் தமிழ் ஞானமுடையவர்களாக, தமிழ் ஞானத்தினுடைய பெற்றுடையவர்களாக, பாவலர்களாக என்று முருகப்பெருமான் எத்தனையோ விதமானவர்களை இந்த சூழலிலே உருவாக்கி அத்தனை பேரும் தவண்டு விளையாடுகின்ற அந்த திருக்கோலத்தை உருவாக்கி இருக்கிற கந்தவேட் பெருமான் இன்றைக்கும் அத்தகைய திருக்கோலங்களோடு இந்த வீதியிலே உலா வருகிற அந்த திருக்காட்சியை நாங்கள் என்றைக்குமே நாங்கள் பார்க்க முடியாத அந்த திருப்பெரும் வடிவம், அத்தகைய அந்த திருப்பெரும் வடிவ திருக்காட்சியோடு முருகப்பெருமானுடைய திருரதம் இங்கே அற்புதமாக தன்னுடைய வீதிகளிலே நகர்ந்து வருகிற அந்த தனிச்சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். ஈழத்திலே இருக்கக்கூடிய சங்க வழிபாட்டினுடைய எச்சங்கூட இந்த திருத்தலத்துக்குரியதாக திருமுருகாற்றுப்படை பரிபாடல் சொன்னது போல ஒரு காலத்திலே இந்த திருக்கோயிலுடைய கருவறையிலே அங்கே சங்க வழிபாடு யானையிலே வேல் வைத்து வழிபடுகின்ற வழிபாடு தான் ஆரம்பத்திலே இருந்தது. பின்னர் ஆறுமுகநாவலருடைய கோட்பாட்டை ஏற்று இங்கே வள்ளிதெய்வ சேனா சமயத்திலே முருகப்பெருமானை பிரதிட்டை செய்திருக்கிற அந்த திருக்கோலமும் அந்த திருயானை இப்பொழுதும் வைரவருடைய தீர்த்தத்திலே இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தம் கூட காஞ்சி தீர்த்தம் என்று சொல்லுகிற சிறப்புண்டு. ஏனென்றால் காஞ்சி அம்பதியிலே இருந்துதான் வைரவ பெருமானும் முருகனும் வந்தார்கள் என்று சொல்லுகிற அந்த தனிச்சிறப்பு இருக்கிறது. அத்தகைய அந்த முருகப்பெருமான் இப்பொழுது இங்கே ரதத்திலே ஏறி ஆரோகணித்து இந்த திருவீதியில் வருகிற காட்சிகள் அத்தனையும் எங்களுடைய உள்ளத்திலே கண்கொள்ளாத திருக்காட்சியாக அமைந்திருக்கிற தனிச்சிறப்பை நாங்கள் முருகப்பெருமானுடைய சன்னிதானத்திலே பார்க்கிறோம்.